எடப்பாடி வர்றது வந்து பிஜேபி வாயா பேசுறாரு, அதிமுக வார்த்தையா இல்லை. இது வாய் அமித்ஷா வாய். எடப்பாடி பேசுறது என்னன்னா ஆர்எஸ்எஸ் உடைய வார்த்தையை தூக்கி பேசுறாரு. அது வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை பேசுறாரு. பேசுறது வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டா பேசுறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள். அதிமுகவே வந்து கரைக்கக்கூடிய வேலையை வந்து எடப்பாடி பண்றாரு. அது விடுங்க. இன்னொரு பக்கம் திமுக இந்த நடவடிக்கை இருக்குன்னா அதை எப்படி விமர்சிக்கணும்? இப்போ அறநிலைத்துறையுடைய வேலை என்னன்னா ஆன்மீகத்தை வந்து பரப்புவதல்ல, ஆன்மீக நம்பிக்கை உடையவர்களுக்கான நலன்களை வந்து செய்து தருவது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலையில் வந்து கோயில் அந்த மலை சுற்றுறாங்கன்னா அந்த பாதைகள் வந்து இது பண்ணுவது, லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது அவங்களுக்கான இதை பண்ணுறது, இப்படியான சில இது இருக்கிறது. அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால் வந்து நாங்களும் வந்து இந்து மத உணர்வை பாதுகாக்கிறோம், அதன் மூலயமாக இந்துக்களே எங்களுக்கு ஓட்டு போட முடியுன்ற ஒரு இடத்துல வந்து திமுக வந்து இந்த விஷயம் பேசுறது வந்து பாராயணம் எல்லாம் படிச்சாங்க நிறைய மாணவர்களை வச்சு. அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் அல்ல. அதை வந்து எப்பவுமே என்னன்னா நீங்க பண்ணுவதே வந்து யார் வந்து உன்னை விட அதிகமா மதவாதம் பேசுறவங்க தானே பயன்படுத்திப்பான். நீங்க வந்து 10 கிலோமீட்டர்ல வந்து இதை பேசுனீங்கன்னா, நல்லதுக்காகவே நீங்க இதை பேசினா கெடுக்கிறதுக்காக 100% பேச முடியும்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினால. எனவே தமிழக வெளி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வேத மரபுக்கு எதிரான ஒரு இடம் இந்த தமிழ் சமூகமே. நீங்க வந்து திணை மரபுல இருந்து ஆரம்பிச்சாலே இங்க வந்து வேத மரபு இருக்கின்றது. உழைப்பை மையப்படுத்தி அதன்படி சித்தாந்தங்கள் இருந்த ஒரு கருத்தியல் தளம் தமிழ் நிலப்பரப்பில் இருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் பேசணுமே கண்டி, அதற்கு பதிலாக நாங்களும் வந்து ஆன்மீகம்லாம் பண்ணுறாங்க, நாங்களும் நல்லவங்க தாங்க, நாங்களும் இதை பண்ணுறோன்னு சொல்லுது என்பதுன்னா அது வந்து நீங்கள் வந்து பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் உடைய கருத்தியல் தளத்தை வந்து தகர்ப்பதற்கு உதவியாக இருக்குது. வாக்கரசியலுக்கு இப்போ ஏதாவது ஒரு சில பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்குமே கண்டி, தொலைநோக்கு பார்வையில் அது உதவியாக இருக்குது என்பதுதான் இடதுசாரிகளுடைய விமர்சனம். இந்த புள்ளியிலிருந்து எடப்பாடியோ அதிமுக பேசப்படவில்லை என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய